வணக்கம் நண்பர்களே. 20/12/2024 கேஎல் நிர்மல் என்ஆர் 411வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 19/12/2024 வந்த ரிசல்ட்டு 11110 11110வும் நாம் எடுத்திருந்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சுங்கிறதையும் பார்த்துருவோம். வீடியோ டிஸ்க்ளைமர் பார்த்தீங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ள நண்பர்களுக்கு மட்டுமே. 19ஆம் தேதி வந்த ரிசல்ட் 11110. நமக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 0 கொடுத்துருந்தோம். சூப்பராக பாஸ் ஆகிட்டு. சி போர்ட்லேயும் 0 பாஸ் ஆகிட்டு. ஏ போர்டில் 6 வச்சுருக்கோம். அது 1 வந்திருக்குது. அதனால் ரொம்ப மோசமான வின்னிங்னு சொல்ல முடியாது. ஓரளவு பரவாயில்லாமல் தான் நம்ம ட்ரிக்கு வந்திருக்கு. சரி, ஆனால் ஆல் போர்டு ரொம்ப நாள் கழித்து திருப்பி உள்ளே வந்திருக்கு. சரி, இன்றைக்கி எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா 20ஆம் தேதிக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் திரும்பவும் 0 தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம கெஸிங்கில் ஆல் போர்டு 4-0 2 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் 0 டார்கெட் பண்ணுறேன். உங்கள் கெஸிங்கில் சப்போஸ் 4 இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 0 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ஏ போர்டு 3-4 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு போர்டில் 2-4 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சி போர்டு சிங்கிள் நம்பர் ரிப்பீட்டட் 0 தான் நம்ம கெஸிங்கில் வந்திருக்குது. இந்த ட்ரிக்குப்படி அப்படி தான் அமைஞ்சிருக்குது. திருப்பி வருமா அப்படிங்கிறத பார்த்துங்க. இல்லைனா கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரிக்கில் வந்து 320 440 இந்த 2 செட்டு தான் வந்துருந்துச்சு. அதிகப்படியாக 0வும் 4 இருக்குது. நான் 0 டார்கெட் பண்ணுறேன். உங்கள் கெஸிங்கில் சப்போஸ் 4 இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. இல்லை 4-0 வராது அப்படின்னா கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். பொதுவாகவே 1-0 வந்தால் 7 உள்ள ஆட்டத்தில் வரும். ஆனால் நம்ம ட்ரிக்கில் 7 வரல, 2 தான் வந்திருக்கு. சரிங்களா, உங்கள் கணிப்பில் எதுவும் வருதான்னு பார்த்துங்க. ஏற்கனவே சைவரஞ்சு வந்து 2 உள்ள வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது வரல. அதனால் இது வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். ஏபிபிசிஎஸ்சி நம்பர் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குது. நேற்றும் கரெக்டாக நமக்கு 8 செட்டு தான் வந்துருந்துச்சு. இன்றைக்கி 7 செட்டு தான் வந்திருக்கு. ஒரு மாதமான வின்னிங்கை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 32-44 42-34 20-40-30. சரிங்களா, 7 செட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். 2 நாள் ஏபிபிசிஎஸ்சி பாஸ் ஆகிருந்துச்சி. ஒரு நாள் ஆல் போர்டும் சி போர்டும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லைனா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. உங்கள் கெஸிங்கை பார்த்து பல பேர் வின்னிங் வாங்கலாம். கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்களோட கமெண்டெல்லாம் போட்டு விடுங்க. பெரியசாமி அப்படிங்கிறவங்க சைவர் 61 வச்சுருக்காங்க. 110க்கு பிசி 10 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். வேலுச்சாமி அப்படிங்கிறவங்க பி போர்டில் 1 இல்லைனா 9 கொடுத்துருக்காங்க. சென்ட்ரு போர்டில் 1 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி கொடுத்ததில் 2 பேரோட தான் கெஸிங் பாஸ் ஆகிருக்குது. அதனால் உங்கள் கெஸிங்லலாம் வர நம்பரை கொஞ்சம் கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. நன்றி.